இந்த படத்துக்கு ஆண்டவன் தான் இயக்குனர். ஆண்டவனுக்கும் எங்களுக்கும் கனெக்டிவிட்டி இந்த படத்தோட தயாரிப்பாளர். கடுமையான முதல் படம் கடுமையாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெடிட் எல்லாமே ப்ரொடியூசருக்கு போவோம். அதுக்கப்புறம் இயக்குனர் குழு, நான் சொன்ன மாதிரி ராஜசேகர் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 65 வயசு இளைஞர், அவர் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ். நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்தில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன், அவ்வளோதான். கடைசி அசிஸ்டண்ட் நான். உண்மையை சொல்லணும், அப்படி தான் எல்லோரும் கடுமையாக உழைச்சாங்க. நான் ஒன்றுமே கிடையாது இதில். தாண்டி இதில் ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னென்னா இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருந்தது, பெரிய தயாரிப்பாளர். ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் பிரேக் ஆகிடுச்சு. 10 வருஷமாக படம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊரை மாற்றிக்கிட்டு இருந்தேன். எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? சரி, இவன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே பண்ண மாட்டான்னு எல்லாம் வந்து எள்ளி நகையாடினாங்க. இவன் உருப்படவே மாட்டான், இவனெல்லாம் நம்பி எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனாக தான் பார்த்தேன். ஏன்னா நான் கிரியேட்டர் இல்லை. என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி, அதில் அவங்கெல்லாம் ஒரு கதாபாத்திரம். நான் நடிச்சிட்ருக்கேன் ரியல் லைஃப்பில். மனசை பிடுங்கி மேலே தூக்கி எரிஞ்சிருவோம் ஆகாயத்தில். அது மட்டும் பத்திரமா அங்கேயே நீ இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு. அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து ரீஃபிட் பண்ணிக்குவேன். ஏன்னா இதனால் ஆர்ட்டுக்கு கொண்டு போனால் நம்ம வந்து ஆர்ட் வெடிச்சிடும். அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு 1000 போராட்டம், படம் கிடைச்சதுக்கப்புறம் 5000 போராட்டம், பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம். இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன், காட்சியாக தான் பார்த்தேன், ஜாலியாக எடுத்துக்கிட்டேன், ரசித்தேன், மனிதர்களை படித்தேன். அப்போ ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அசுர பலம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். இயக்குனர் ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு அசுர பலம் வேணும். அந்த அசுர பலத்தை மல்டி டெவலப் பண்ணுற மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, என்கரேஜ் பண்ணாங்கல்ல, என்கரேஜ் பண்ணுறவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும், குட் வைப்பை பக்கத்தில் வச்சுக்கணும், பேடு வைப்பெல்லாம் தள்ளி வச்சிடணும். இங்கே ஒவ்வொருத்தரோட வெற்றி தள்ளி போகிறதுக்கு காரணமே எவ்வளோ திறமை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற பேடு வைப்பு தான், அவங்க இல்லை. ஸோ டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டாக்ஸிக் பீப்புள்கிட்ட இருந்து தள்ளி இருந்தாவே உங்களுக்கு பாதி வெற்றி கிடைச்சிரும். முழுசாக தள்ளி இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம். ஸோ நிறைய டாக்ஸிக் பீப்புளை கடந்து தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதுவும் கதாபாத்திரமாக தான் நான் பார்த்தேன். அதனால் நான் யாரையும் வெறுக்கலை, விலகி தான் இருக்கேன், விலகி இருந்தேன் நிறைய விஷயம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இன்னைக்கு கதாநாயகன் யார்? ஸோ முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் யார் அப்படின்னா, நாங்கள் தான் இங்கே சேரில் உட்காந்துருக்கோம், மேடையில் நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள். இந்த படத்தோட இன்றைய கதாநாயகர்கள், அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு ஹீரோ இருப்பார் இசையமைப்பாளராக. இந்த இசை விழாவுக்கு 2 கதாநாயகர்கள். ஒன்று ஐயா சௌந்தரியன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜெயக்குமார் ஐயா அவர்கள், 2 கதாநாயகர்கள். 2 பேர் இசையமைச்சிருக்காங்க. ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் 3 பாடல்கள் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பாடல்களுமே நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் 2 பாடல்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒன்று லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னொன்று படத்தில் பார்க்கலாம். இந்த கால கட்டங்களுக்கு இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, 3 சாங்கு தான் போகணும், ஒரு ட்ரெய்லர் டீசர் அப்படி இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த 3 பாடல்கள் மட்டும். அதை தாண்டி இசையமைப்பாளர் பற்றி சொல்லணுன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜெயக்குமார் ஐயா பண்ணியிருக்காரு. எதனால் அப்படின்னா, ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த நேரத்தில் வெளியூர் சென்றிருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு 2 மாதங்கள் ஆச்சு. அப்போது அந்த 2 பாடல்கள் பண்ண ஜெயக்குமார் ஐயாவே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து RR பண்ணாங்க. RR வந்து சிறப்பாக வந்திருக்கு. அதை தாண்டி அச்சச்சோ சாங்கு தான் முதல்ல நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணோம். சௌந்தரியன் ஐயாவோட உட்காந்து டியூன் போட்டோம்.
டியூன் போட்டுருக்கும்போது டைரக்டர் சார் இது யார் இதுக்கு லிரிக் ரைட்டர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே டியூன் போட்டு முடித்த உடனே அவரோட பில்டிங்லேயே மொட்டை மாடியில் போய் பேசுகிறேன். ஒன்று மழை பெய்யுது. கொரோனா டைமில் ஒரு அண்ணன் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில். அவர் வந்து லெனின் உங்கள் படத்துக்கு நான் எல்லா பாடல்களும் நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணித்தரேன், பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் பண்ணேன். ஏன்னா அவர் சொன்னது கொரோனா டைமில், அப்போ ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன். அன்னைக்கு பேசும்போது லெனின் என்னோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொன்னார். இல்லைண்ணா நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேன், இவ்வளோதாண்ணே, கொஞ்சம் இழுத்தார். சரி நீங்கள் சங்கடப்பட வேணாண்ணா, கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கீழே போயிட்டு, ஐயா எனக்கு வந்து உண்மையாகவே மிகச்சிறந்த ஆசான் இசை உலகத்தில் சௌந்தரியன் ஐயா அவர்கள் தான். அவர்கிட்ட போயிட்டு, ஏன்னா பாட்டு எழுதுறவங்கெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதுறாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவன். இதுக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே கவிதை எழுதுவேன். ஐயாட்ட போயிட்டு, ஐயா நானே எழுதட்டுமா, நீங்கள் கவிதைலாம் எழுதுவீங்களா, எதை எங்கே ஏதோ ஒன்று சொல்லுங்கள். துளி கூட மழையில் நனையாமல் குடைபிடித்து நடந்து செல்கிறாள் என் இதயத்தை ஈரமாக்கிவிட்டு. பெண்ணை கதவை இழுத்து அடித்து மூடு, விளக்கை அணைத்து விட்டு வா, வெளிச்சத்திற்கு செல்வோம். இந்த 2 கவிதை தான் சொன்னேன். உடனே ஒரு பேடு ஹார்மோனிய போட்டியில் உட்காந்துருந்தாரு. இந்த கையால், இடது கையால் அப்படி இந்த பேடை எடுத்து எழுதுங்க அப்படின்னாரு. அப்படி தான் எனக்கு இந்த பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைச்சிது. ஐயா அந்த இடது கையால் எழுதுங்கன்னார்ல, அது எனக்கு இப்போ பாடலாசிரியர்ன்ற ஒரு பெரும் பாக்கியம். அது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது. அப்போ உட்காந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு கரெக்ஷன்லாம் பண்ணி எங்கெங்கே எப்படி எப்படிலாம் வரணும், ஒரு டியூனுக்கு எப்படி வந்து கவிதையை உட்கார வைக்கணும், லிரிக்ஸை, அப்படிலாம் எனக்கு அன்னைக்கு முழுக்க பயிற்சி கொடுத்து அப்படி எழுதுனது தான் இந்த அச்சச்சோ சாங்கு. எல்லா பாட்டுமே. அதை தாண்டி இப்போ எனக்கு வந்து பாடல் எழுதுறதுல அவ்வளோ ஒரு விருப்பமாக எனக்கு இருக்குது. அதனால் என்னோட கலையுலகத்தில் நான் பாடலாசிரியராகவும் இருக்கேன்னா என்னோட குரு கடைசி வரையும் சௌந்தரன் ஐயா பேர் தான் சொல்லும். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் போட்ட முதல் இசை அமைத்த படம் சேரன் பாண்டியன். இன்னைக்கும் அதே இளமையோட அதே உற்சாகத்தோட பாட்டு போட்டு இன்னைக்கு பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அது என்றும் இளமையாக அவரோட சிந்தனையும் அவர் செயலும் இருக்கிறது தான். சின்னத்தங்கம் எந்த செல்லத்தங்கம் என் கண்ணு கலங்குது அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா. 8 மடிப்பு சேலை, அதோட இசையமைப்பாளர் தான் ஐயா அவர்கள். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, பொதுமக்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அதை தாண்டி ஜெயக்குமார் ஐயா இசைஞானி. நான் பெருசாக ஒரு 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 இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா சௌந்தரன் ஐயா என்னோட குரு. நான் ஒரு இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா இளையராஜா ஐயா, இசை கடவுள். அவர்கிட்ட கடந்த 35 வருஷமா அவர் மேலே உள்ள பற்றில் அவர் கூடவே அவர் சொல்கிற அந்த இசை பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவர் தான் ஐயா இசையமைப்பாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள். எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்த 2 இசையமைப்பாளர், 2 கண்கள் இந்த பாடல்களுக்கும் இசைக்கும். அந்த 2 கண்களும் எந்த கண் வந்து பெரிய கண்ணு சின்ன கண் இல்லை, 2 கண்ணும் இருந்தால் தான் அந்த முகமே அழகாக இருக்கும். அப்படி 2 கண்களாக வந்து உட்கார்ந்துருக்கிற 2 கதாநாயகர்கள் இசையமைப்பாளர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதயத்திலிருந்து. அப்புறம் அடுத்ததாக சொல்லணும்னா டெக்னீஷியன்ஸில் எடிட்டர், சரி, ஒளிப்பதிவாளர் ஜான்ஸ் வி ஜெரின். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நான் வந்து இப்போ முருக பக்தனா அவங்க முன்னாடி நிற்கிறேன். 96 நாள் 2 மணி நேரம் மாலை போட்டிருக்கேன். என் பேர் லெனின் வடமலை, என்னோட குலதெய்வம் ஐயனார்.
அவர் பேர் ஜான்ஸ் வி ஜெரின். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த படத்தை முழு மூச்சோட முழு நம்பிக்கையோட ஒரு ஒரு இதுவரையும் அவர் எவ்வளோ திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு இந்த படத்துக்கு செயல்பட்டு இருக்கிற ரிலீஸுக்கு செயல்பட்டு இருக்கிற ஜின்னா பாய் அவர்கள், ஸ்லேம் அலைக்கும் பாய், ஜின்னா பாய் அவர்கள் சொல்லும் புரியும் நினைக்கிறேன். நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோம். லெனின், வடமலை, ஜான்ஸ் வி ஜெரின், ஜின்னா பாய், இந்திய ஒற்றுமையை நாங்கள் நிலையாட்டுறோம். ஸோ இதிலிருந்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஜின்னாபாய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஜான்ஸ் வி ஜெரின் வந்து நான் ஒரு லொக்கேஷனை காட்டுவேன். நான் ஒரு ஃபீல் பண்ணி இந்த லொக்கேஷன் இதில் பண்ணலாம் ஜான்சன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் அப்படிம்பாரு. பார்த்தா டப்புக்கு நடந்து எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்தில் போயிட்டு இருப்பாரு. சார் எங்கே சார், இருங்க வரேங்க அப்படின்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு பிளாக் வச்சு பார்த்துட்டு கேமராலாம் எடுத்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு கத்துவார். இங்கேருந்து திட்டு ஓடும். ஏங்க டைம் இல்லைங்க, ஒரு சீனை முடிக்கணுங்க, இப்போவே டைம் ஆச்சு அப்படின்னா இருங்க பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்னு அவர் ஒரு பிளாக் வச்சாருன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், டைம் கன்சர்ன் இல்லாமல் அவர் என்ன வாட் யூ வாண்ட் டு டெல் அப்படிங்கிறத ஜஸ்ட் கன்வை அதில் ரொம்ப சிறப்பாக பேசிட்டாரு. அதனால் நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். ஐ வில் ஃபினிஷ் எவ்ரி டைம். உங்களோட வேல்யூ எனக்கு தெரியும். யூ வாண்ட் கோ அதை டெஃபினட்டாக முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. என்னோட லைக் மை பிரதர், மோர் தென் லைக் மை பிரதர், என்னோட ரொம்ப அன்புக்கு பாத்திரமான ஒருத்தர் பிரபாகரன். அவர் வந்து இட்ஸ் a வெரி நைஸ் கேரக்டர். நார்மலாக வந்து ஒரு தலைநகரம் 2ங்கிறது ஒரு பிக் பிராண்ட் ஃபிலிம். அது அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிருங்கிறது இங்கே வந்து இந்த தடவை நடந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு வாதியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பாக்யராஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிமில் வந்து வாதியார் தான் நடித்தார். ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வாதியார் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பாக இருக்கும் போல இருக்கு. இவரும் வந்து ஒரு இன்னசென்ட்டாக பார்க்குறாரு. இவர் இன்னசென்ட்டாக நடிக்கிறத அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது அந்த சில ஃபியூ சீன்ஸில் இப்போ தெரியுது. பட்டு ஆள் சாங்கில் மட்டும் கொஞ்சம் வேகமாக பண்ணியிருக்காரு. மெகாலி சி இஸ் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. மெனி டைம்ஸ் விசிட்டட் மை ஆஃபீஸ். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறது. பட் த ஆப்பர்ச்சுனிட்டி டசன்ட் கம். டெஃபினெட்லி வில் ஒர்க் டுகெதர் நெக்ஸ்ட் டைம். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த சாங்கை. நீங்கள் ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் அந்த சாங்கில். அங்கே தேங்க்ஸு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் சௌந்தரியன் சார், அவர் வந்து அந்த காதல் கடிதம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பார். ரவிக்குமார் சார் கூட அந்த பாட்டை தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு பாடி காமிச்சார். ரொம்ப பிடிச்சிருந்து அவர் மியூசிக் டைரக்டர் போட்டோன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் இந்த இவ்வளோ லாங் கேப்பில் கூட திருப்பி வந்து அந்த ஆர்ட் அவர் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு விஷ் இந்த ப்ரொடியூசர் டாக்டர் வினிதா கோவிந்தராஜன். அவங்க வந்து அவங்கள பற்றி நிறையா சொல்லிட்டார் டைரக்டரு. வெல்கம் மேடம், நீங்கள் ப்ரொடியூசராக வந்திருக்கீங்க. ஐ எம் ரியலி வெரி அப்ரிஷியேட்டட். பிகாஸ் எனக்கு டாக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டாக்டர்ஸ். என்னோடய ஃபோன் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா DIR விட DR தான் ஜாஸ்தியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் மை சன் 2 பேருமே இஸ் டூயிங் மெடிசன் ஆக்சுவலி. MBBS படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டீம் எஃபர்ட் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல சக்ஸஸ் ஆகணும். கண்டிப்பாக பிரபாகரன் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக ஆல்ரெடி அவர் ப்ரூவ்ட் ஆக்சுவலி. இப்போ நாங்கள் திருப்பி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டார்ஸ்லாம் வச்சு வெரி சூன் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு லான்ச் இன் அ பிக் வே இன்ஷால்லா பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு நடிகனை கன்வெர்ட் ஆகணும். டெஃபினட்டாக என்னோட படத்துலையும் அவரை நடிக்க வைப்பேன். கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டர் நடிக்க வைக்கலான்னு ஒரு தாட் இருக்குது. பட் இந்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி நல்லா நடிக்க வைக்கலான்ட்டு. கண்டிப்பாக ஹீரோயின் வேண்டாம். இந்த படத்துல எல்லாமே பண்ணிட்டீங்க. பட் ஒரு நல்ல கேரக்டராக பண்ணுவீங்க. நீங்கள் நல்ல ஹீரோவாக வரணும். அந்த கருப்பு ஸ்கின், அந்த பிளாக் டோன் வந்து இவங்க கூட நான் ஒர்க் பண்ண வேண்டியது. மேடம் கூட ஒர்க் பண்ண முடியல, மாஸ்டர் கூட நிறைய டைம்ஸ் நாங்கள் பேசினோம் ஆக்சுவலி. அவங்க நல்ல ஒரு நல்ல ஆர்ட் இருக்கு அவங்க கையிலையும். டெஃபினட்டாக பிரபாகரன் ஒரு நல்ல நடிகராக வரணும். ஆக்சுவலாக பிளாக் பிக்மெண்ட் வந்து விஜயகாந்த் சார், முரளி சாருக்கு அப்புறம், ஏன்னா விஜய் சார் வந்து
எனக்கு ராவுத்தரோட மருமகன் நான். ஸோ விஜயகாந்த் சார் நான் வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. விஜய் மாமன் தான் கூப்பிடுவோம் ஆக்சுவலி. அவரோட அந்த அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமாக இருக்கும் ஜனங்களுக்கு. பிரபாவும் அதே மாதிரி தான் இருக்கார். ஸோ நல்லா வரணும். மிகப்பெரிய காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. ஆனால் நிறைய டைம் எடுத்துக்கிறேண்ணே, முடிச்சிடுறேன். இந்த மியூசிக் டைரக்டர் டீமு, அந்த க்ரூ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 வாழ்த்துக்கள். இவங்களை அழைச்சி நீங்களாம் வந்திருக்கீங்க. உங்களோட ப்ரெஸ்டீஜியஸான டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸு. தம்பி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் யூர் பேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். We are running out of time, so I'll make it short. ஃபர்ஸ்ட் தின மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். மாஸ்டர் இங்கே இல்லை, ஸோ அவங்க தான் எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ஐ ஹோப் யூ லிசன் திஸ் வீடியோ சம்டைம். அண்ட் லெனின் சார், அவர் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ ரொம்ப பேஷனட்டாக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு that I can portray this character the way you wanted. Thank you so much sir. And Vinita ma'am, our producer ma'am, she's such a sweet lady. செட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக she was very much caring and ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் சைல்டு ஆர்டிஸ்ட் துஹின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப பேஷனட் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. அண்ட் டிஓபி ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோயிங் அஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல ஷார்ட் எடுத்திருக்காங்க டிஓபி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நவ் கமிங் டு our hero பிரபாகரன் சார். Thank you Prabhakaran sir, such being a wonderful co-actor and ரொம்ப supportive-ஆ நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. such a நல்லா ரொம்ப அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் டெபியூ படம். ஆனால் அந்த டெபியூ மாதிரி தெரியலையே, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேஷனட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் காமியிருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பேஷன்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ டெக்னீஷியன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ஹீல்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர். ஸோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக ஷூட்டிங் நடந்திருக்காது. ஸோ தே ஹவ் டன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி. ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் டு ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் என்டையர் க்ரூ ஆஃப் யார் போட்ட கோடு. அண்ட் டிசம்பர் 12 படம் ரிலீஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க and show some of your love, supports and blessings towards us. And thanks to entire press, media and all the guests, Durai sir, Chennai Commissioner sir, thank you so much for giving us such a valuable time to us and thank you so much. Nandri, vanakkam. யாரு போட்ட கோடு ஓங்கி ஒரே ஒரு போடா போட்டிருக்காப்புல என் நண்பன். அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை, சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானோம். நண்பராக அன்னிடம் தொடர்ந்துட்டோம். அந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அதை நடித்து வந்த நண்பர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சட்டக்கல்லூரியில் பயின்று வக்கீலாகவும் ஆகிட்டார். இவ்வளோ நேரம் அவருக்கு பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா சட்டம் தெரிஞ்சவங்க எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியாதா? அதனால என் நண்பன் கொஞ்சம் சத்தமாகவும் பேசியிருக்காரு. அது ஏன்னா இது அவருடைய மேடை, அதனால் அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளை, முதல் மாணவன், முதல் தவறு, முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிறனால நீங்கள் அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம். காரணம் அவருடைய முதல் படம் இது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது யாரு போட்ட கோடு ஆரம்பிச்சு, ஆனால் பெரிய கோடு, நீண்ட கோடு ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷமாக இழுத்துட்டு வந்த கோடு இது இங்கே வந்து நிற்கிது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கி எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பண்ணினா பெரியராயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடியே ஒரு 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புதுசாக வரவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. பட் இவர் ஒரு வாட்டி பேசியிருக்கும்போது நான் சொன்னால் எங்கேயோ பார்த்துட்டு, நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இல்லை நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம், ஆனால் வெளியே காட்டக்கூடாது. அதை நான் என்ன அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா, ஒன்று சொல்லலாம், அதை டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன்கிட்ட. என்ன அப்படின்னு கேட்டார். சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது, ஆனால் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமாக ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடில் சொல்லியிருக்காரு. உண்மையிலே
கதாநாயகன் முதல் படத்துலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க. அதில் பூந்து விளையாடி இருக்காரு. உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார். அதுக்கு தனி தைரியத்தை எங்கள் ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது, வேற விஷயம். நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதில் அறிமுகமாக இருக்காப்புல. இந்த நிகழ்ச்சியின் அரசன், முடிசூழா மன்னன், இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி, என்னுடைய அண்ணன். இன்னும் ரெண்டு இசையமைப்பாளர் வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. சௌந்தர்யன் அவர்கள், அவங்க மிகப்பெரிய ஃபேன். நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் சொல்லிடுறேன், இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான். ஸோ அவருக்காக உங்கள் ஒரு கரவொலி எழுப்பிடுங்க. ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். 2020க்கு அப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க, 7 நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா. இப்போ ஒரே ஒரு டயலாக்கை பேசி பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஒரே ஒரு அது எந்த பக்கமாக தான் பரவாயில்ல. இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஆனார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு. அந்த மாதிரி யார் வேணால் இப்போ பிரபலம் ஆகலாம். ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் வச்சுங்க, யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனர் இல்லை, தனித்தனியாக ஒரு சேனலுக்கு ஓனராக இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்குது. கொட்டாய் விட்டால் கூட கண்டென்ட் பிடிச்சிருவாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்கள், ஒளிப்பதிவாக இருக்கட்டும் சரி, லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொக்கேஷன் காட்டியிருக்காரு. மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், தீனா மாஸ்டர், ராஜீவ் அப்படிங்கிற என் நண்பன், அதாவது பிந்து கோஸ் அம்மாவுடைய மகன், அவரும் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யாரு போட்ட கோடு என் நண்பன் லெனினுடைய முதல் படம் மட்டுமல்ல, இது ஒரு ஆரம்பம். இந்த கோடு தொடர்ந்து ஒரு 50-100 படங்களுக்கு தொடர்ந்து லென்த்தாக போகணும்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாருமே பொறுமையை காத்த உங்களை எல்லாத்தையுமே நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்க முன்னால் எங்கள் அன்பு மாஸ்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலேயே மிரட்டல் தான். அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் டூப் போட்டுருக்காரு ஒருத்தருக்கு. அவர் இன்னைக்கு பெரிய கட்சி தலைவராட்டார். விஜய் அவருடைய டூப் தான் அவர். ஆனால் சினிமாவில் எப்பவுமே ஒரிஜினலாக பண்ணுறவங்களுக்கு பேர் டூப்பு. அப்படி ஆக்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அண்ணன் வந்து எப்போவுமே ஒரிஜினல் தான், கலக்குவார். ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சார்பையும் கேட்டுக்கிறேன். நேரமின்மை மன்னிக்கணும், சாரி பேசிட்டேன்னு, ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். இசை வெளியீடு படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள், இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் நிறைய கடந்து விட்டது. சுருக்கமாக பேசினால் என்னை புகழுவீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன், சொல்லித்தான் ஆக வேண்டும். மீடியா தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு அடிக்கோடிட்டு யாரு போட்ட கோடு, யாரு போட்ட கோடுங்கிறது என்னன்னா, எவன்டா பண்ணா அப்படி ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது, வேதனை தர்ற மாதிரி நடக்கிற போது, யாராச்சும் இப்போ ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தா எவன்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே யார் போட்ட கோடுங்கிறது இது எவன்டா பண்ணுது அப்படின்னு நல்லதுக்கு சொல்றது உண்டு. ஆனால் டைரக்டர் இங்கே சொல்லிருக்காரு, யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது எதுக்குன்னா, அவர் பார்க்குற சமூகத்தில் அவருடைய வளர்ச்சியில் நிறைய தீயதை பார்த்துருக்காரு. இந்த சமூகம் இப்படி போயிட்டு இருக்க, என்ன பண்ணுறது அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார். அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தனம் என்ன, நாகரிகமற்றது என்ன, சமூக கேடு என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு. ஏற்கனவே வந்திருக்கு, யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு, சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். அதில் சாதி பேதம் கிடையாது, முதல் மரியாதை இல்லை, காதலை தான் அழகாக நம்ம பாரதராஜா சொல்லியிருப்பார். இளையராஜா இசையில்
அந்த பாட்டை வந்திருக்கோம். நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார். அது சாதி சம்பந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்து சொல்லல் பாவம், கவிதையை சொல்லியிருப்பார். அப்புறம் எங்களுக்கு அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் சொல்லியிருப்பார், வேப்ப மர உச்சியில் பேய் ஒன்று ஆடுது, அது வளர குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, பயமுறுத்தி வைக்காதீங்க, பிஞ்சிலேயே பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை ஒன்று சொல்லியிருப்பார். அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேப்ப மர உச்சிலேருந்து பேய் ஒன்று ஆடுதுன்னு சின்ன பையலே செய்தி கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். பாரதியும் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். இந்த படத்தில் பசங்களை வச்சு தான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா வளர வயசில் நல்ல கருத்துக்களை சொன்னால் வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களாக இருப்பாங்க. அதனால் பசங்களே நிறைய வச்சுருக்காரு. இதில் ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும், சப்போர்ட்டர்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைகள் தான் வச்சு தான் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பெஷலாக அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு. படமானது பிரமாதமாக வந்திருக்கு. பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது, இது எனக்கும் இயக்குனருக்கும் உள்ளது. ராஜப்பட்டு ரங்கத்துடன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால் சிவாஜி என்ன பண்ணுவார்னா, சிஞ்சனுக்கான் சின்ன கிளின்னு ஒரு பாட்டு ஒன்று ஆடிவார். ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தவங்க ஒரு காதில் சொல்லிட்டு போவாங்க, ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த சோகம் என் மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் இங்கே வந்திருக்கேன், இதை சிறப்பிக்கணும். என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறணும். அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் நான் முனைப்பாக இருந்தேன். ரொம்ப நாளாக அவருக்கு நட்பாக வந்தார். அவருக்கு பண்ணி கொடுத்த வெற்றி பெறட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அவர் சொன்னார், நான் பேட் எடுத்து கொடுத்த பிறகு என்னை அவர் நான் ஒரு கவிஞராக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் உண்மைதான், சும்மாலாம் கொடுக்கல. நிறைய பேர் பாடல் எழுதுறதுக்கு எங்கிட்ட வருவாங்க, நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க, பாட்டை சொல்லுவாங்க. திறமை இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிடுவேன். திறமை உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணுவேன், இல்லாதவங்களை அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். இப்படிலாம் உலகம் இருக்குது, சினிமா இப்படி இருக்குது, நீ இப்படி இருக்க, உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி பாரு. முடிஞ்சால் சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பண்ண பாரு. வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலையும் தோற்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு. அந்த வகையில் இவர் என்கிட்ட கதை சொன்னார். ஒரு பாட்டுக்கான சூழ்நிலை சொல்கிறப்போ ஒன்று சொன்னார். சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. எங்கள் தேட்டரில் கதவை போய் சாத்துறாரு. சாத்திட்டு அந்த தாழ்பாளையும் போடுறாரு. போட்டுட்டு சொல்கிறாரு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்கிறார். டூயட்டு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. நான் உடனே சொல்கிறேன், கன்னியூ பண்ணுங்கிறேன். நிறைய சொல்கிறாரு. கன்னியூ பண்ணுங்கிறேன், நிறைய சொல்கிறாரு. கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. அடுத்து சொல்கிறேன், கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு. தனநன்னானே நான் கொடுப்பேன் உனக்கு ஈடு அப்படின்ட்டு முடிக்கிறேன். அப்படிதான் அந்த பாட்டு உருவாகுது. உருவாகிறப்ப நான் சொல்கிறேன், நல்லாவே எழுதுங்க என்ன. மேற்கொண்டு அவர் வந்தார். காகமும் கரைஞ்சா விருந்து வரும்னு போட்டார். இளமையும் இணைஞ்சா இன்பம் வரும்னு போட்டார். இது புதுசாக இருக்குல்ல, அக்செப்ட் பண்ணிட்டேன். காகமும் கரைஞ்சா விருந்து வரும், இளமையும் சேர்ந்தா இன்பம் வரும். அந்த பொண்ணு சொல்லுவா, அதுக்கு மேகமும் மோதினால் மழை வரும், தேகமும் சேர்ந்தால் என்ன வரும் பொண்ணு சொல்லுவா. அதுக்கு ஆணு சொல்லுவான், உனக்கே தெரியும் நல்லாவே புரியும், எனக்கே நீதான்
எனக்கே நீ தான் வகுப்படுத்தி சொல்லி தரணும் அப்படின்னு முடிப்பார். இப்படியே கண்ணியாக வந்துச்சு. அப்புறம் தான் அந்த பாட்டு ஒரு முழுமையான பாட்டு ஆச்சு. அதில் முடிய பிறகு பார்த்தீங்கன்னா, தேன் இருக்கும் இடத்த முடிச்சுக்கிறேன். தேன் இருக்கும் இடத்த தேடி கண்டு பிடிக்கட்டுமா, எடுக்கையில் புண்பட்டா இதழால் ஒத்தடம் கொடுக்கட்டுமா, பாய் விரிச்சு காத்திருக்க பகலியவா பூத்திருக்க, கதவை இழுத்து இருக்க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு, இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கு ஈடு, தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானா அப்படின்னு அந்த பாட்டு வந்துச்சு. பல்லவி முடிஞ்ச உடனே தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா திந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு முடியும். அது டம்மி வேடா போட்டிருந்தேன், அதை மாற்றுங்கன்னு இவர் மாற்றலை. இல்லை சார், அந்த தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானான்னு இருக்கு. இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல அவன் வசீகம் ஆகியிருப்பான். அந்த வசியத்தில் இதை விரும்புவான். பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிடும். இதே இருக்கட்டும் சார் சொன்னார். அப்படியே விட்டாச்சு. அப்படிதான் அந்த பாட்டு பல்லவி முழுமை அடைஞ்சது. இப்படி சில நேரத்தில் நாம் விரும்பாத பாட்டுலாம் சூப்பர் ஹிட் ஆகிடும். ஒரு பாட்டு 2000 பார்த்தீங்கன்னா, முடிச்சிட ஒரு நிமிஷத்தில், 2000 உள்ளமே உனக்குத்தான ஒரு பாட்டு. ராமராஜ சார் வந்து டைரக்டர், நல்ல உச்சத்தில் இருக்கார். 2000 இருக்கும்போது அவருக்கு நான் கோபுர தீபம்ங்கிற ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன். கம்போஸ் பண்ணியாச்சு. கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எழுத சொல்லிட்டேன். எழுதி வந்துருச்சு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட்டு. அந்த டூயட்டில் இலக்கியத்தை சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், இலக்கியம் இங்கே ஈடுபடாது சார். ஏன்னா இவர் வந்து ராமராஜன், அவருக்குன்னு ஒன்று இருக்குன்னு. இல்லை சௌந்தரியம், நல்லா பாருங்க, நல்லா இருக்கும்னாரு. உள்ளமே உனக்கு தான் ஒரு பாட்டு. அதில் சரந்து சொல்கிறேன், பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு. ராமராஜன் வந்து சுகன்யா பற்றி சொல்றாரு, பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்ட குயிலும் மறந்து போச்சு. அதுக்கு சுகன்யா சொல்லுது, தொட்டதும் சிகப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, இழுத்து சேர்த்ததும் பேச வந்தது பாதி மறந்து போச்சு. ராமராஜன் சொல்றாரு, சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு. சுகன்யா சொல்லுது, என் ராமனே உன்னை கண்டது கிழக்கு வெளிக்காலாச்சு, உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு. கடைசியா போடுறாரு, உனக்கும் சேர்த்து தானே நான் விட மூச்சுன்னு சந்தம்மா. உனக்கும் சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதையில் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்குமா? அருமையான வரி. அதுக்கு பிறகு இன்னும் தொடர்ந்து எழுதியிருப்பாரு. அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னார்னா, நான் டம்மி வேலை ஒன்று போட்டேன், வாழ்ந்தா உன்னோடு இல்லையில் மண்ணோடுன்ட்டு. சார் இதை மாற்றலாம் சார்ண்ணே. சார் இதான் என்னுடைய ரசிகைகள். வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழுவேன், இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான். நான் மாத்த நினைச்சேன், ஆனால் மாத்தல அவரு. அந்த பிடிவாதம் பார்த்தீங்கன்னா 2000 அந்த பாட்டு சூப்பர் ஹிட். அது என்ன சூப்பர் ஹிட் எல்லாம் தான் ஆகும். எப்படி தினம் ஆச்சு, சேது படம் ரீஸ் ஆச்சு, எங்கே பார்த்தாலும் பாட்டு போச்சு. ஆனால் அதை மிஞ்சி போன பாட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போன பாட்டு இந்த பாட்டு தான் 2000. பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்ட குயிலு மறந்து போச்சு, தொட்டதும் சிவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு. சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு, என் ராமனே உன்னை கண்டதும் கிழக்கு வெளுக்கராச்சி, உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு, உனக்கு சேர்த்துதானே நான் விடுமூச்சு, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்
உன்னோடு போய் நான் சேருவேன் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லையே தன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லையே சுபகிடாச்சு. அதுபோல இந்த பாட்டு அதுபோல இதுல வர்ற நான் போட்டு கொடுக்குற டைரக்டர் சொன்னார் 3 பாட்டுன்னு சொன்னார். நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவர் வாழறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுறேன் உயிரை தவிர. ஏன்னா எனக்கு உயிர் வேணும், நிறைய பணியாற்றணும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். அதுக்காக சொல்கிறேன் 3 பாட்டுன்னு சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். வேறு ஒன்றுமே நான் பண்ணல. 3 பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகும். ஏற்கனவே வெற்றி இணையக்கர் முற்போக்கான அதான் அப்புறம் சொல்லலாம், இதுக்கு டைம் இல்லை. ஏ சரிங்க சார் சரிங்க சார் சாரி சார் சாரி சார் வாங்க சார் சரி வாங்க சார் பாடலாமான்னு தான் கேட்டேன் சார். ஆமாம் சார் ஒரு நல்ல இயக்குனர் சார். சார் சார் ஓகே மன்னிப்பு கேட்டுங்க. நான் மன்னிப்பு கேட்குறேன் சார். நான் மன்னிப்பு கேட்குறேன் சார். சார் நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட பேசல. ஒரு நிமிஷம். நான் ஒரு 5 நிமிஷம் கூட நான் பேசலாம். ஓகே சார். சார் சார் உங்களோட கிரேட் ஃபேன்ஸ் சார், சாரோட கிரேட் ஃபேன்ஸ்ல ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. வாவ், thank you so much for this wonderful event, wonderful speech, wonderful sir, thank you so much. சார் நன்றி சார், நன்றி சார். இருங்கம்மா, ஒரு நல்லா வரணுமா? வந்துட்டேன் சார். நான் அவரை பத்தி நான் சொல்லவே இல்லைம்மா. ஒரு வெற்றி இயக்குனர் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முற்போக்கு கருத்துடைய டைரக்டர்கள் நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க சார். அந்த வரிசையில் இவரும் வருவார். படத்தை பாருங்க, சூப்பர் ஹிட்டா வருவார், வெற்றி அடைவார். நன்றி சார், நன்றி 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 நன்றி. என்னை கூப்பிடவே இல்லை, நானே வந்து பேசிடுறேன். பாசிட்டிவ் எனர்ஜி. திடீர்னு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் என் கூட யூனிவர்ஸ் பேசிகிட்டு இருக்குன்னு. ஆமாம் சார் நானும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் மை ஒண்டர்ஃபுல் ஏஞ்சல் ப்ரொடியூசர், நாங்கள் என்ன கேட்டாலும் எப்போ கேட்டாலும் மனசு சுளிக்காமல் கொடுத்தாங்க. அந்த எங்கள் தம்பி பிரபாகரன் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். பாவம், அந்த பாட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. யாரும் அவரை பழி சொல்லிடாதீங்க. நாங்கள் என்ன சொன்னோமோ அது அப்படியே மறுப்பு எதுவும் தெரிக்காமல் அவர் செஞ்சாரே தவிர அவர் எதுவுமே வந்துட்டு தவறு செய்யலை. அதனால் அவர் மேலே எந்த பழியும் பாவமும் போட்டுறாதீங்க. சரிங்களா? அவர் வந்து ஒரு 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 அம்மா சொன்னால் எப்படி ஒரு குழந்தை கேட்குமோ அந்த மாதிரி கேட்டார், அவ்வளோதான். ஸோ அப்புறம் மெகாலி, ஒண்டர்ஃபுல் ஏஞ்சல், எந்த டிமாண்டுமே இல்லாத ஒரு ஹீரோயின். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேரவேனை டிமாண்ட் பண்ணாத ஒரு ஹீரோயின். ஸோ வெரி 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 டெடிக்கேட்டட் ஹீரோயின். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் பாட்டு பார்த்துருப்பீங்க, எனர்ஜெட்டிக் சாங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டான்சிங் ஹீரோயின், கலக்கல் எனர்ஜி ஹீரோயின். ஸோ சூப்பர்ப். அண்ட் கேமராமேன் அவர் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கும் எப்படி பியூட்டியாக வைக்கலான்ற ஒரு போட்டி. இஸ் நாட் ஒன்லி அ கேமராமேன், மை வெரி 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மாதிரி சொன்ன மாதிரி பிரபாகரன் சாருக்கும் அந்த பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி என் மேலேயும் பழியும் பாவமும் போட்டுறாதீங்க. எனக்கும் அந்த பாட்டுக்கு கூட எந்த சம்மந்தமும் இல்லை. இதை பாட்டை இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு டேரக்டர் சொல்ல, ஆனால் எடுத்து தான் ஆகணும்னு அவர் எழுதின லிரிக் சொல்லிச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த லிரிக்கு வேண்டிய பாடலை நான் எடுத்ததே தவிர அந்த பாடலுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்கள் எல்லாரோட மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல் உங்களோட வாழ்த்துக்களோட இவங்க வெற்றி பாதையில் போயிட்டுருக்காங்க. நன்றி, வணக்கம்.